அலைக்கும், வெல்கம் டு அறுசுவை நேரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மினி சமோசா தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு இஃப்தார் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பிசையும் இல்லையா, அது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்து இது ஒரு பக்கம் ஓரமாக வச்சுருங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி கைகளால் உதிர்த்து விட்டுருங்க. கையால் உதிர்த்து விட்டுருங்க. நல்லா ஒன்றோட ஒன்றா ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி தனித்தனியாக தான் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து உப்பு எல்லாமே போட்டுக்கலாம். உப்பு போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த வெங்காயத்தில் நம்ம போட்டிருக்க மசாலாலாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா மாவு, அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போது ரெண்டு பால் எடுத்து இந்த மாதிரி பரத்திக்கோங்க. பரத்தி ஒரு பாலில் அது மேலே எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக வந்து மாவையும் வந்து தூவி அதையும் வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. அது மேலே இன்னொரு மாவு பரத்தி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் தூக்கி வச்சு தூள் மாவு போட்டு நல்லா பரத்தி விட்டுருங்க நெய்ஸாக. மைதா மாவு தூவி நல்லா பரத்தி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நைஸாக பரத்தணும்னு அடுப்பில் வந்து பேன் வச்சுருக்கேன். அது நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா சூடானதும் இன்னொரு பக்கம் வந்து திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. இது முருகணும்னு அவசியமே இல்லை, வேகணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது சூடோடு இருக்கும்போதே இது எடுத்து இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ சூடோடு இருக்கும்போது இப்படி எடுத்து இப்படி 2ஆக பிரிச்சிங்கன்னா வந்துடும். ஏன்னா உள்ளே எண்ணெய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் சீக்கிரமாகவே பிரிஞ்சு வந்துடும். கையால் இப்படி எடுத்திங்கன்னா பிரிஞ்சு வந்துடும். இப்போ எல்லாத்தையுமே வந்து பிரித்து எடுத்தாச்சு. இப்போது இதை வந்து மடக்கி 4ஆக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைஸில் இருக்கணும். இந்த மாதிரி 4ஆக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதிலே சமோசா கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக வேணும்னா உருண்டை வந்து அதே மாதிரி பெருசாக எடுத்து சேம் இதே மாதிரி எல்லாமே பரத்தி இதே மாதிரி கட் பண்ணி கூட உங்களுக்கு பெருசாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் வந்து ஒரு நீல ஷீட் வந்து எடுத்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு வேண்டி. இப்போ இதில் வந்து இந்த மாதிரி மடக்கி இதில் வந்து ஃபில்லிங்ஸ் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு தடவை இந்த சைட் மடக்கிக்கோங்க. ஆப்போசிட் சைட் மடக்கி ஓரத்தில் வந்து நான் மைதா மாவு வந்து தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி செஞ்சு வச்சுருந்தேன். அதை வந்து இதில் வந்து தடவி இந்த மாதிரி மடக்கி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கடைகளில் வந்து இந்த மாதிரி நீளமான ஷீட் தான் கிடைக்கும். அதனால தான் இந்த நீளமான ஷீட்லேயும் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போது நம்ம கூம்பு மாதிரி வச்சுருந்தோம் இல்லையா, 4ஆக வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 4ஆக கட் பண்ணி இந்த மாதிரி கூம்பு மாதிரி 2 பக்கம் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நடுவில் மைதா மாவு பேஸ்ட் தடவி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஃபில்லிங்ஸ் வச்சு இப்போது மேலே இருக்க ஓரத்துலேயும் வந்து மைதா மாவு பேஸ்ட் தடவி இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் வந்து செஞ்சு எடுத்தாச்சு. இப்போது இதை வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் ஒரு கடாயில் வந்து ஆயில் ஊற்றிருக்கேன். அது வந்து நல்லா வந்து சூடாகட்டும். ரொம்ப சூடாகக்கூடாது. ரொம்ப சூடாச்சுன்னா பப்ஸு போட்டதுமே முறுகிரும். அப்போ வந்து உள்ளே வந்து உங்களுக்கு வேகாது. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ வந்து நான் போட்டுக்கிறேன் எல்லாத்தையும். ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு ஒரு சைடு வந்து லைட்டாக வந்து வெந்ததும் அதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு மறுபடியும் இன்னொரு சைடு வந்து லைட்டாக வந்து முருகனை மாதிரி வரும். முருகனை மாதிரி வரும்போது இன்னொரு சைடும் வந்து திருப்பி போட்டு 2 சைடு இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 சைடு இந்த மாதிரி கலர் வந்ததும் வேக வச்சு எடுத்துருங்க. பாருங்கள், ரொம்பவே வந்து கிறிஸ்பியாக இருக்கும். இஃப்தார் ஸ்நாக்ஸாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரொம்பவே கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அறுசுவை நேரம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.